ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட மாடி தோட்டத்து அறுவடைகள். இது கீழே இந்த தோட்டத்தில் அறுவடை. எங்களோட வீட்டில் ஒரு பக்கத்தில் ஒரு 10 அடி தூரம் இருக்குது. ஒரு 4 அடி தூரத்துலேருந்து 50 அடி தூரம் வரைக்கும் எங்களோட வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஓரம் ஒரு 4 அடி இருக்குது. அந்த இடத்துல சிம்பிளாக இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களாலும் முடியும், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சிம்பிளாக ஒரு மிளகாய் செடி வச்சேன். இந்த செடியில் நீங்கள் நம்புவீங்களா, ஒரு அரை கிலோ மிளகாய்க்கு எனக்கு கிடைச்சிது இந்த ஒரே செடியில். இப்போது ஃபைனல் அறுவடை. இப்போது திரும்பவும் பூங்க வச்சுருக்கு, திரும்பவும் காய் காய்க்கும். இது போல் நீங்களும் உங்களோட தோட்டத்தில் விளைய வையுங்க. நீங்கள் எல்லாமே காசை கொடுத்து வாங்கி தான் நம்ம வாழணும்னு நினச்சோம்னா நம்மளால் எதையுமே வாங்கி யூஸ் பண்ணி நம்ம சிக்கனமாக இருக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு பெண்களும் நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுங்க இதையெல்லாம் சேர்த்து வச்சு ஆர்கானிக் உரங்களாக தயார் பண்ணி நம்ம தோட்டத்தில் இது போல் விளைய வச்சு நம்ம தேவைக்கு உடனே போய் பறிச்சுக்கலாம். இன்னும் நிறைய அறுவடைகள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அசந்துடுவீங்க. என்னென்ன அறுவடை இருக்கோ எல்லாமே பறிக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இது இந்த அறுவடை, இந்த மிளகாய் அறுவடை இப்போ இது வரைக்கும் முடிஞ்சுது. 2 செடியிலையும் மிளகாய் அறுவடை. இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராமுக்கு இருக்கும் அந்த அறுவடை. இந்த அட்ராக்டான ஒரு அறுவடையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அந்த கொடியே தாங்கலை. எங்கன்னா இதில் ஒரே ஒரு செடியிலே ஒரு அரை கிலோ கிடச்சிது. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? நான் காட்டுறது நல்லா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இது போல் நீங்கள் சும்மா தப்பு செடி வந்துச்சு, அதுக்கு தண்ணி போட்டு வளர்த்தேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கல்ல, அவ்வளோ பாவக்காய் கிடச்சிது. இதோ தெரியுது பாருங்கள். இது எல்லாம் என்னோடய தோட்டத்தில் விளையிறது. இது பழுத்து போயிடுச்சுன்னு கீழே மட்டும் போட்டுறாதீங்க. இதையெல்லாம் எடுத்து வச்சு அந்த விதையை எடுத்து இன்னொரு முறை யூஸ் பண்ணுறதுக்கு விதையாக எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ இருக்குது பாருங்கள், நீங்களே பறிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொன்றும் இன்னும் கீழவும் இருக்குது, அதுலேருந்தும் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். இது போல் உங்களால் முடியும், நீங்களும் இது போல் செய்யலாம். என்னால் மட்டும் முடியும்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களாலேயும் முடியும். ஒவ்வொரு பெண்களாலேயும் முடியும். ஒவ்வொரு பெண்களும் வீர பெண்மணிகள். உங்களால் முடியுன்றதை ப்ரூவ் பண்ணுங்க. உங்களால் முடியும். இது போல் நான் என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 4 அடி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த 4 அடியில் சும்மா அந்த செடி தப்பு செடியாக வந்தது. இதை நான் அப்படியே விட்டுன்னு இருந்தேன்னா இவ்வளோ வந்திருக்காது. அது பாருங்கள், நீங்களே எடுக்கிறேன் பாருங்கள், அது எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்கள். மொத்தத்தையும் என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு வாட்டம் வரல. வீடியோவும் எடுக்கணும், இதையும் பிடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதனால் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே கட் பண்ணி கீழே விட்டேன். எல்லாமே கீழே விழுந்தது. அப்புறம் நடுவில் இப்படியே பண்ணும்போது கீழே எடுத்து வச்சா வீடியோ கட் ஆகிடுச்சு. என்ன பண்ண முடியும் நான்? அப்புறம் திரும்ப இன்னொரு முறை வச்சு திருப்பியும் போய் எல்லாத்தையும் கட் பண்ணி இன்ஷாட்டில் போயிட்டு திருப்பி இதை டவுன்லோட் பண்ணி இதை எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்து ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஒரு முறையாவது மக்கள்கிட்ட பேசலான்னு நான் வேறு பேசினேன். இன்னொரு முறை டவுன்லோட் பண்ணி இன்னொரு முறை பேசி இன்னொரு முறை போடுறேன். ஹாய் மக்களே சொன்னேன். ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும். நான் இதை எல்லாமே அனுபவித்து என்னோடய கஷ்டங்களை உங்ககிட்ட சொல்கிறேன். நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். நீங்கள் தவறாமல் பாருங்கள். இது போல் செடிகளை வளர்த்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இந்த ஒரு செடியே நல்லா எல்லாமே வந்துடும். நம்ம சும்மா செடி நட்டால் வந்துடும்னு மட்டும் நினைக்காதீங்க. இது இந்த முருங்கை மரம் பெருசாக இருந்தது. இந்த முருங்கை மரத்தை வெட்டி தள்ளிட்டேன் இல்லையா, அது மறுபடியும் தழைந்து வந்திருக்கு. அதனால் முருங்கை செடி வேணான்ட்டு அதை வெட்டினேன். வந்துச்சு, திருப்பி அதை பிடுங்கி போட்டுட்டேன் எடுத்து. சேப்பங்கிழங்கு அந்த இடத்துல எவ்வளோ சேப்பங்கிழங்கு இருக்குது தெரியுங்களா? அதை மட்டும் ஒரு கெட்டபாரை எடுத்துன்னு போய் தான் நோண்டி எடுக்கணும். கீரை இது பார்த்திங்களா, இந்த நம்ம இடம் 4 அடி இருக்குது. எவ்வளோ கீரை இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோ கீரை இருக்குது இதில். அப்புறம் அந்த பக்கத்தில் புல்லெல்லாம் பறிச்சுன்னு இருந்தாங்க.
என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. அதனால் அந்த அம்மாக்கிட்ட சொல்லி கொஞ்சம் பறித்து கொடுங்கம்மா அப்படின்ட்டு சொன்னேன். அவங்க அந்த அம்மா புல்லெல்லாம் எடுத்தாங்க. அந்த அம்மாக்கிட்ட சொல்லி பறித்து கொடுத்ததுல எடுத்துகிட்டு வந்து தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கினேன். இது வந்து சேப்பங்கீரை முகத்தையும் பொலிவாக ஆக்கும். உடம்புக்கு நல்ல தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த சேப்பங்கீரையில் வராதாம். அதனால் இதையும் பறித்து சேப்பங்கீரைக்கு நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன் நான். அது எல்லாம் பறிச்சுட்டு வந்து இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டத்தில் கிடைச்சது. இப்போ இன்னும் இருக்குது. இதோட முடிஞ்சிச்சு வீடியோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. மெயின் பிக்சர் இன்னும் இருக்குது, பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி நிறைய அறுவடை பண்ணணும், என்னோடய மாடி தோட்டம் நிறைய வளரணும்னு நீங்கள் வாழ்த்துங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள். நான் சொன்னது இந்த ஒரு செடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்களே அந்த செடி தான். இப்போ பாருங்கள் இந்த செடியில் இப்போது இது கீழே அந்த இடத்துலையே கீழே படர்ந்துன்னு இருக்கிறது பாருங்கள். தேடி பறிக்கிறேன், வந்துட்டே இருக்குது. பாவக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுவடைக்கு மிஞ்சி போனால் ஒரு 4 அறுவடை வரும். இது ஒரு 5-6 அறுவடையை பறித்தேன், உங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு முறை வந்து ஒரு 1.5 கிலோ, அப்புறம் ஒரு 1 கிலோ கிடச்சிது. இப்போ 2 கிலோ பாவக்காய் கிடச்சிச்சு இன்றைக்கி. இப்போ வந்து இதை தேடி பறிக்கிற பாருங்கள். நிறைய பழுத்து இருந்தது, விதைக்கும் தேவைப்பட்டுச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ அறுவடை பண்ணி எல்லாமே. இது வந்து நாட்டு பாவக்காய், கசப்பு நிறைய இருக்கும், ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லது. எவ்வளோ இருக்குது பாருங்கள், நீங்களே பறித்து போட்டுகிட்டே இருக்கேன், மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாவக்காய் வந்து நம்ம சாப்பிட்டோன்னா சுகர் அத்தனையும் ரெடியூஸ் பண்ணும். என்னோடய ஆண்டவனோட அருள் என்னவோ தெரியாது, எனக்கு சுகர் இருக்குது. அதனால் நம்ம தேவைக்கு நம்ம போய் வாங்கவே தேவை கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை இது செஞ்சு இதையும் ஒரு ஃபுல் வீடியோ போட போகிறேன் பாருங்கள், எப்படி செய்கிறேன்ட்டு. பாவக்காவை எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு அதையும் ஒரு வீடியோ போடுறேன். இவ்வளோ கிடைக்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்சால் இது போல் நீங்களும் செடிகளை நட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி நல்லா தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து எடுக்கும்போது எனக்கே பயமாக இருந்தது, பாம்பு ஏதாவது இருக்குமோ என்னவோன்ட்டு பயந்துக்கின்னு அதை நான் எடுத்தேன். எங்கள் வீட்டாண்டே ஒரு குட்டி பாம்பு கட்டூரியன்னு, அது இருக்கிற இடமே தெரியல. எங்கள் பேரன் தான் அதை கண்டுபிடிச்சான். அதுபோல் இந்த இடத்துல என்ன இருக்குன்னே எனக்கு சொல்ல தெரியாது. ஆனாலும் இது எல்லாம் வேஸ்ட்டாக போட மனம் இல்லை. உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இது போல் ஒரு பொதுரான இடத்துக்கு, நம்ம பக்கத்தில் பொதுரெல்லாம் இல்லை, நம்ம பக்கத்தில் இது இந்த மாதிரி எடுக்கிற நேரத்தில் நீங்கள் போய் பறிக்கணுன்னா கொஞ்சம் மண் தண்ணி இதெல்லாம் ஊற்றி விட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற பாம்பு கூரம் ஏதாச்சும் இருந்தாலும் கொஞ்சம் வேறு இடத்துக்கு போயிடும். அப்போ நம்ம போய் பறித்தோம்னா அந்த இடத்துல விட்டு அது போயிடும். அதனால் நீங்கள் அப்படி மண் தண்ணி ஏதாச்சும் தூவி விடுங்க, அப்போ அது போயிடும். உங்களுக்கு ஒரு உஷார் சொல்கிறேன், இது போல் செய்யுங்க. நம்ம காலை கீழே வைக்கிற இடத்துலையும் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வைங்க. பாருங்கள் நீங்களே எவ்வளோ கிடைச்சிது. ஏன்னா நான் வீடியோ தூரந்து எடுக்கிறேன், அதனால் இங்கே எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கேன். எலியும் பெரிய வலையாக நோண்டி வச்சுருக்கு. அதனால் கீழேருந்து எடுக்கும்போது அந்த இடத்துல போட முடியாது, விசிறி போட்டுட்ருக்கேன். ஃபைனலாக நான் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ எடுக்க சுரந்தனே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இருக்குது பாருங்கள், எல்லாமே எவ்வளோ இருக்குது பாருங்கள். எப்படி எடுக்க வந்துகிட்டே இருக்குது பாவக்காய். உங்களுக்கே தெரியுதுங்களா? ரியலாக என்னோடய வீடியோ எப்போவுமே பொய்யான வீடியோக்கள் போட்டு வதந்திகளை பரப்பி இது மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன். எந்த நெட்லேருந்தும் நான் எடுத்து போட மாட்டேன், ஓன் வீடியோ தான் போடுவேன். அந்த மாதிரி எல்லா ஒரு வீடியோ எந்த வீடியோவுமே பாருங்கள். 10 கிலோ கத்திரிக்காய் கூட அறுவடை பண்ணியிருக்கேன் நான். இதில் 1/2 கிலோ கிடச்சிது. இதோட எல்லாம் சேர்த்து மொத்தமாக சேர்த்து 1 கிலோ பாவக்காய் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ இல்லை, மொத்தமாக சேர்த்து நீங்களே பார்க்க போகிறீங்க பாருங்கள். 1.5-2 கிலோ கிட்டே இருக்கும். பழுத்த பாவக்காவோட 2 கிலோ இருக்கும், நீங்களே பாருங்கள். இப்போ அந்த தட்டு பெரிய தட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்க்கறதுக்கு சின்னதை போல் தெரியும். அந்த பெரிய தட்டு ஃபுல்லாக கிடச்சிது பாவக்காய். அது இன்றைக்கி தான் 3 நாள் ஆச்சு நான் வந்து இதை அறுவடை பண்ணி. எனக்கு இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி அதாவது மறுபடியும் பேசி போடுறதுக்கு டைம் இல்லை. அதனால் இன்றைக்கி இந்த வேலை செஞ்சு டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நீங்களும் பார்த்து இது போல்
பயனுள்ள வீடியோக்களை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடது எழில் கொஞ்சம் மாடி தோட்டம். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் யூடியூப் விஷயங்கள் சொல்வேன். புது சேனல் எனக்கு வந்து யூடியூப்பில் 2 இயர்ஸ் எனக்கு அனுபவம் இருக்குது. இந்த சேனல் ரீயூஸ் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க, இன்னொரு சேனலும் ரீயூஸ் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. இதில் 7000க்கு மேலே சப்ஸ்கிரைபர், அதில் 3000 கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற விஷயங்களை இன்னொரு சேனலில் நான் சொல்வேன், அதில் பாருங்கள். இதில் மாடி தோட்ட வீடியோக்கள் தவறாமல் போடுவேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதை பாருங்கள், இவ்வளோ இருக்குது. 2 கிலோ பழுத்த காயோடு 2 கிலோ பாவக்காய், ஒரு 1/4 கிலோ பாருங்கள் எவ்வளோ பெருசு, எல்லாம் பழுத்துட்டு இருந்துச்சு. எனக்கு டைம் கிடைக்காம பறிக்காமல் இருந்தேன். பழுத்ததையும் நீங்கள் வேஸ்ட்டாக போட வேணாம். அந்த விதையை எடுத்து தனியாக வச்சுட்டு விதையை இன்னொரு முறை போட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த செடியை இதை குழம்பு வச்சுக்கலாம். பாவக்காய் குழம்பு செம்மையாக இருக்கும். இது பாருங்கள், சேப்பங்கீரை, மிளகாய், ஒரு 1/4 கிலோ மிளகாய்க்கு கொஞ்சம் ஏறக்குறைய கிடச்சிது. அப்புறமா தண்டுக்கீரை கிடச்சிது. அந்த அம்மா பறித்து குத்தாங்க பாருங்கள். அவ்வளோ தூரம் போய் எடுக்க முடியல, அதனால் அவங்க பறித்து குத்தாங்க, எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ எல்லாம் சேர்த்து இவ்வளோ கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய உழைப்புக்கு ஏற்ற மரியாதையை நீங்கள் செய்யுங்க மக்களே. உதவி செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வளர்த்து விடுங்க. உங்களோட தயவில் என்னோடய சேனல் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போல் வீடியோக்கள் இது மாடி மேலே விளைஞ்சிது, இதுவும் என்னோடய தோட்டத்தில் விளைஞ்சிது. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிஞ்சுக்கொள்ள என்னோடய வள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்த்துக்கள் மக்களே. பாய், தேங்க்யூ.